வெல்கம் டு சரண் ஃபேஸ் விலாக் சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான். சிக்கன் குழம்பு எப்படி வைக்க போகிறோம் தான். அதுவும் பேச்சுலர் சிக்கன் குழம்பு. பேச்சுலராக இருக்கிறவங்க நிறையா ஐட்டம் ரொம்ப நேரம் அதை ஸ்பெண்ட் பண்ணிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்தமாதிரி நிறையா ரெசிபிஸ் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அடுப்பில் வந்து குக்கர் வச்சுக்கோங்க. டேரெக்டாக நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணல. ஸோ டேரெக்டாக அதில் என்னென்ன போடுறோங்கிறது அதிலே சொல்லிடுறேன். ஸோ குக்கர் வச்சுக்கிட்டு அடுப்பில் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எந்த ஆயில் இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன பட்டை, பெருஞ்சீரகம் வந்து லைட்டாக ஒரு தட்டி போட்டுக்கோங்க. அதிலே வந்து நம்ம சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு ஆல்ரெடி எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஸோ நான்வெஜ்னாலே நம்ம இஞ்சி பூண்டு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஸோ சிக்கன் குழம்புக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், 4 பெருஞ்சீரகம், கறி மசாலா பவுடர்னு சொல்லிட்டு கடையிலே விற்கும். இல்லை வச்சுருந்தீங்கன்னா அதே நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு. சப்போஸ் இல்லைன்னா அதை விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் வந்து மிளகு, சீரகம், 2 மிளகாய் வத்தல் இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் அந்த மாதிரி தனி மிளகாத்தூள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் இதுமாரி வறுத்து இதில் ஆட் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் அந்த மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான 2 தக்காளி தான் போட போகிறோம். ஸோ வந்து குழம்பு வந்து நல்லா திக்காலாம் இல்லாமல் தண்ணியாக நம்ம வந்து பேச்சுலர் குழம்பு மாதிரி நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதை அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வைங்க. அப்போ தான் அந்த கவுச்சி வாடை அடிக்காமல் இருக்கும். சிக்கனை போட்டு மஞ்சத்தூள், இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு அதிலே போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து சிக்கன் மிளகாத்தூள் அந்த மாதிரி தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே காரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியுமே இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டு நல்லா வந்து பிரட்டி எடுத்துருங்க. பிரட்டி எடுத்து எண்ணெய் விட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஜாரில் கழுவி வச்சுருந்த தண்ணி எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு அடுப்பில் வந்து ஒரு 2-3 விசில் ஃபுல்லாக வச்சு விட்டுருங்க. இல்லை அப்படின்னா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபைனலாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் நம்ம சண்டே வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நிமிஷத்தில் குக்கரில் வைக்கிறதுனால. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண் ஃபேஸ் விலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.